இந்த ஆளு மக்கள் செல்வன் இல்ல, அப்படிதான் இருந்துச்சு. மிச்சர் செல்வன். மிச்சர் செல்வன். மிச்சர் 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 செல்வன். பாரு 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 மிச்சர் செல்வன். இந்த ஆளு மக்கள் செல்வன் இல்ல, சரியான மிச்சர் செல்வன் அப்படின்னு சொல்லி நான் தான் கலாச்சேன். ஏன்னா பண்ண காரியங்கள் அப்படி. ஆனா இன்னைக்கு ஷோல, இன்னைக்கு சனிக்கிழமை ஷோல விஜய் சேதுபதி செஞ்சு விட்டார் பிக் பாஸ் ஆளுங்களை. அதுக்கு ரெட் கார்டை தூக்கி நீட்டினாரான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இல்ல, நாளைக்கு தான் தெரியும். அது என்ன மானாக்கு இருக்குன்னு தெரியல, நாளைக்கும் பார்ப்போம். ஓபன் பண்ணா மெய்யழகன் சாரி பொய்யழகன் காம்போ. அத்தா நான் குத்தாம வேற யார் குத்துவா? டேய் யாரா நீ? அத்தா நான் தான் உருளைக்கிழங்கு. ஏங்க இந்த ஆளு சமைக்காத பச்சைக்கறிலாம் திட்டுறாங்க, மனுஷனால காட்டுவாசியா தெரியலன்னு கானா வினோத் கலாஸ்டாப்ல. என்னங்க ஊர்ல திங்குது? டேய் இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கீங்க? அப்பா ஜிம்மிப்பா குப்பத்தோடு பேர் வைக்கிறா, எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு இருக்குது. இதுக்கு எப்படியாச்சும் திருப்பி கலாய்க்கணும்னு நம்ம திவாகர் ரொம்ப ட்ரை பண்ணி யூஸ் பண்ணது தான் பாடி செமி. இந்த கலாய்க்க தெரியாதவங்க எல்லாம் பண்ற ஒரே வேலை வந்து பாடி செமி தான். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஆனா அந்த மக்கு பசங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவனுங்களே பாடி ஷேமிங் பண்ற மாதிரி கேவலமா தான் இருப்பானுங்க. ஆனா இவனுக்கு மொத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணுவானுங்க. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? இந்த பிக் பாஸ் வீட்ல பெண்களுக்கு சேஃப்டியே இல்ல. அதுக்கு காரணம் இந்த பொம்பளை சொக்கு திவாகர். பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே கிடையாது, எல்லா பெண்களும் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ட்டு ஓப்பனா கேமரா முன்னாடி பேசிட்டாரு கமருதீன். பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஆனா அந்த வழியா வந்த சுபிக்ஷா அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியே இல்ல, நாங்க சேஃபா தான் இருக்கோம், நீ பொத்திட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கமருதீனுக்கு மரண மொக்கே ஆயிடுச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயோ நம்மள இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணி விடணும்ட்டு கரை வச்சு அடிக்கிறான். இது சுபிக்ஷாட்ட பேசிட்டு வரா இரு. என்ன சின்ன பொண்ணுகிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க? நீ வந்த பெண்கள்லாம் சேஃபாக தான் இருக்காங்க, உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பயமா இருக்கு நீ சொன்ன. அது என் காதுல சொல்லலையா நீ? இல்லையா அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லவே இல்லையே. கமருதனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அவனுக்கு கிட்ட யாராவது சண்டை போட்டான்னு அவன் திட்டுறதை தாண்டி அவனுக்கு சொல்லாததெல்லாம் அவன் காதுக்குள்ள போயிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து ஒரு வில்லனா காட்டுற அளவுக்கு மாறிடுவான் கமருதன். எப்பாட்டே இதுல பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டிங் மிகரா வருது. ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன்லயே கமருதீன் அண்ட் பார்வதி மாதிரி எனக்கு ட்ரிகர் பண்ணி இரிட்டேட் பண்ணது வேற யாருமே இல்ல. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்ன டென்ஷன். வெளிய போய் இவங்க நல்லது பண்ணுவாங்க, வெளியில வந்துருச்சு. இது இந்த பொழப்புக்கு என்ன பொழப்பு இதெல்லாம்? சின்ன பொண்ணை ட்ரிகர் பண்ணி அது உங்களை சாணியில செருப்பு முக்கி அடிக்காத குறைய அடிச்சிச்சு. அன்னை தெரசா சொல்லிட்டாங்க. ஐயோ பாரு இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க ரொம்ப நல்லவங்களா? எனக்கு சத்தியமா புரியல எது பாரு மூக்கால அழுதுனுக்குதுன்ட்டு. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இதே பாரு தான் ஓப்பனா அவ வாயிலே ஒத்துக்கிட்டா. ஆக்சுவலா வந்து ரம்யா பாட்டில் நல்லா இருந்துச்சு, சுபிக்ஷா பாட்டிலாச்சும் உடஞ்சிருந்தது. இருந்தாலும் நான் ரம்யாவை வந்து வேணுன்ட்டே கார்னர் பண்ணி அடிச்சு விட்டு நான் சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சேன், எனக்கு வந்து பாஸ் கிடைக்கும்ட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு நீ சொன்ன. ரம்யாவுக்கு துரோகம் பண்ண உன்னை சுபிக்ஷா வந்து ஆப் அடிச்சு விட்டுச்சு. இது வந்து சுபிக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி. கண்ணுக்கு தெரியாதடியோ. நான் இப்பயும் சொல்றேன், நான் வந்து சுபிக்ஷாக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. முன்னாடி வந்து நானே சுபிக்ஷா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஸ்பெசிபிக் கேம்ல வேற வழி கிடையாது, சுபிக்ஷா நல்லாவே ஆடி இருந்தாங்க. அந்த கனியக்காக்கு வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படிதான் கேம் போவோம். திஸ் இஸ் பிக் பாஸ் வீடு. அதை தாண்டி வந்து ஐ டோன்ட் பிளேம் சுபிக்ஷா அட்டால். பட் அந்த பாரு கமருதீன் வந்து ரொம்ப கேவலமா ஆனாங்க. போன வாரம் அவங்க நடந்துக்கிட்ட பல விஷயம் வந்து எனக்கே வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆஹா வாத்தல சுமார் முஞ்சுகுமார வெளியே விடுதல. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. நமது மிக்சர் செல்வன் மக்கள் செல்வன் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுமே கானா வினோத் சார் நான் பாடட்டுமா அப்படின்னு கேட்டா, இல்ல தம்பி கொஞ்சம் நேரம் மூடுங்க, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், நீங்க இந்த வாரத்துல என்னென்ன பண்ணீங்கன்ட்டு அதனால கொஞ்சம் பொத்திட்டு இருங்க. இதை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் எடுத்தோடனே ஃபன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் காது மாதிரி விடுவாங்க. பிக் பாஸ் மட்டும் இல்லை, விஜய் சேதுபதியும். இந்த ஷோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த ஷோ மேலே நிறைய விமர்சனம் இருக்கு, எஸ்பெஷலி இந்த சீசன் மேலே இருக்கு. இதில் வந்து ஒரு ஃபேமிலி விஜய் சேதுபதி டேரெக்டாக கேட்டிருக்காங்களா, என்ன கூந்தலுக்கு சார் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, குழந்தை குட்டிங்களோட பார்க்க முடியல சார், ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்கன்னு சொல்ல, நம்மளால் வந்து குழந்தையோட பார்க்குற ஷோவா இது இப்படி சொல்ல, ரிமோட் உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஷோனாலும் மாற்றலாம். நீங்கள் பிக் பாஸ் பார்க்கணும் நான் சொல்லலையே, எனக்கு காசு தராங்க நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நீ பார்க்குறதுனா காசா தராங்க போடா அப்படின்னு கலாச்சி விட்டுக்கிறாப்புல. உங்கள் கையில் ஒரு ரிமோட் இருக்கு, நீங்கள் சேனலை மாற்றிங்க நான் தான் சொன்னேன். ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன். இந்த வாரத்தில் எவ்வளோ சண்டை இருந்தாலும் பயங்கர எங்கேஜிங்காக போச்சு இந்த வாரம், ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த சீசன் என்ன மயிருக்குன்னு சொல்லும் போது இந்த சீசனை பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் இவங்களோட வன்மம் தான். அவ்வளோ வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. இது பிளான்டா என்னெல்லாம் தெரியாது, ஆனால் இதுதான் நடந்தது. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஆள் வந்து ஒரு விஷ பாட்டில் வந்து வச்சிருக்காப்புல. எல்லாரும் வாயும் பாவக்காய் ஜூஸ் ஊற்றி விட்டாரு விஜய் சேதுபதி. தேவைதான், எவ்வளோ காண்டே திருப்பீங்க.
எல்லாருக்கும் வயிற்ற கலக்கணும், தண்ணி வரக்கூடாது, கக்கூஸ் நாரணும்னா இன்னைக்கு ஒரு வழியா இந்த டாஸ்கை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு விஜய் சேதுபதி. விக்ரம் மாதிரி ஓகே எஸ் சார் ஜூஸ் குடிச்ச எஃபெக்ட் மூஞ்சில் தெரியும். எஃப்ஜே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தா இரிட்டேட்டிங்கா ஆகுது. ஒண்ணா அது யாரும் திமிரு எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா? எனக்கு ஏதாச்சும் மூளையில பிரச்சனை இருக்கா, மண்டையில பிரச்சனை எனக்குன்னு தெரியல. ஆனா பார்வை பண்றதெல்லாம் பார்த்தா என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. அது வேணுட்டே பண்ணுதா இல்ல அட்டென்ஷனுக்காக பண்ணுதா? சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். யார் மாதுளப்பழம் கொடுக்குறாங்களோ, யார் முட்டை சோறு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி விட்டார். இந்த மெய்யழகன் பொய்யழகன் காம்போ வினோத் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்க இந்த புழு பூத்த வாட்டர் மெலன் என் மேல பக்கா வெஞ்சன்ஸ்ல கேமே ஸ்பாயில் பண்ணிச்சிங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் இல்ல சார், நான் ரொம்ப நல்லா ஆடினேன், நேர்மையா ஆடினேன் அப்படின்னு கேட்கவே நம்ம விஜய் சேதுபதி நீ நேர்மையா ஆடின எங்க மூஞ்ச பார்த்து சொல்லு அப்படின்னு மூஞ்சி மாறிச்சு திவாகருக்கு. கியூட் ஸ்மைல்லாம் எனக்கு வேணாம். சரி பாரு நீங்கள் உங்கள் வீட்டில் விளையாடுறவங்களை மதிக்கிறதுல, ரூல்ஸை மதிக்கிறதுல போஸ்ட் இது வந்து பண்ணக்கூடாது பாரு. இதான் சொன்னேன், இந்த பார்வை பண்றதை பார்த்தாலே இரிட்டேட்டிங் மயிராகுது சத்தியமா. மற்றவங்க பேசுறாங்களா இஷ்டத்துக்கு மூஞ்ச மாத்திக்கிட்டு, அதெல்லாம் மேனரிசமா என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. நீங்கள் அட்டென்ஷனுக்காக பண்ணுறீங்களா இல்லை நான் அப்படி தான் சொல்கிறீங்களா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் உட்காந்து தனியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த சுபிக்ஷா கேம் ஜெயிக்கிறதுக்காக அண்ணான்னு கூப்பிட்டு இருந்த திவாகரை என்னங்கன்னு கூடும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் இரிட்டேட் ஆச்சு. ஆனால் இந்த ஆள் திவாகர் இருக்கார்ல, ஏம்மா நீ ஆல்ரெடி என் அண்ணான்னு கூப்பிட்ட, வயசில் இன்னும் ரொம்ப பெரிய பையன், பெரிய குழந்தை, நீ வந்து என் அண்ணானே கூப்பிட்டு என்னங்கன்னு கூடாதுன்னு சொல்லணும்ல. அப்போ கேவலமாக பள்ளி இழிச்சிட்டு இந்த ஆள் என்னதான் மென்டாலிட்டி கேம் ஆடுறான்னு தெரில. இப்போ எல்லாரும் சுபிக்ஷாவை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. கடைசியில் இந்த டிக்டாக்ல ட்ரோல் பண்ணுவாங்களா அண்ணா பாப்பா லவ், அது மாதிரி மாறிடுச்சு. வாட் எவர் இட் இஸ், இந்த வாரத்தோட வின்னர் சுபிக்ஷா தான். நல்லா ஆடி இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியாக தான். கனியக்கா இவங்களை குத்துனது தான் கொஞ்சம் துரோகமாக பட்டுது. பட் இது பிக் பாஸ் வீடு, இங்கே யாரும் நல்லவங்களா இருக்க வரல. பேசுறேன் என்கிட்டயும் பேசியிருந்தாங்க, ரம்யா கிட்ட டீல் பேசியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு 2 பேர்ட்டையும் பேசியிருக்காங்க. அவங்க டீல் போட்டது 2 பேர்கிட்ட, சுபிக்ஷா ரம்யாவும் எழுந்து சொல்லிட்டாங்க, ஏங்க என்ன விளாட்றீங்களா பாரு எவ்வளோ கேடி எனக்கு தெரியாதா, நான் ஃபர்ஸ்ட் நான் ஜெயிச்சா அவளுக்கு பாஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக உடைப்பாங்க. பார்த்தா சுற்றி வெளிச்சிருந்தாங்க. நம்ம விஜய் சேதுபதி காண்டாயிட்டு அதெல்லாம் நான் கேட்கல, நீ ஜெயிச்சாலும் பாருக்கு பாஸ் கொடுக்க மாட்டேன் அதானே அப்படின்னு கேட்க, ரம்யா ஆமாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இது மாதிரி ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணு, இல்லை பாவக்காய் ஜூஸ் எடுத்து வாயில ஊற்றிடுவேன் அப்படின்னு நம்ம விஜய் மிரட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு உட்காந்துட்டாங்க ரம்யா. மக்களே ஒத்துக்கிட்டே ஆகணும், இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது விக்கல்ஸ் பிரவீனும் தான். எஸ்பெஷலி இந்த ஜூஸ் டாஸ்க்ல இவங்களாம் பாட்டில் பொறுக்க போகும்போது பிரவீன் தான் செம்ம ஐடியா பண்ணி இந்த லுங்கில தூக்கிட்டு வருது, பனியன்ல தூக்கிட்டு வருதுன்ட்டு பல்கா வந்து பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. அந்த கேம் பிளானோட டெடிகேஷன் தான் இந்த வாரத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து ரைட்னா ஒரு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காரு, ஏன்னா அவர் தான் அதிக காயின் ஜெயிச்சிருக்காரு தேங்க்ஸ் டு ரம்யா. மாசா கெத்தா கேப்டனா சுபிக்ஷா மாதிரி ஏமாத்தாம ரம்யா நியாயமா 13 காயின் கொடுத்து பிரவீனை ஜெயிக்க வச்சாங்க. அடுத்து விக்ரம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஆள் வெறும் மிக்சர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவளையே அவங்க டீமே கலாச்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, நீங்களே சொல்லுங்க, டீமே சொல்லும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனா இந்த வாரத்துல பெஸ்டா பண்ணாப்ல, நீ நல்லா வருவடா குண்டு பையா. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கிரியேட்டிவா பண்றதா இருக்கட்டும். பிரவீன் எப்படி மொத்த பாட்டிலையும் கவர் பண்ணாரோ அதே மாதிரி விக்ரமும் பண்ணாரு. என்ன ஒண்ணு, அவர் ஒரு தொப்பியோட சேர்ந்து விழுந்ததால பல பாட்டில் நசுங்கிருச்சு. இவன் தான் இருக்கான், இவனை வச்சு அடைச்சிருவோம், அப்புறம் ஏதாச்சும் நடிச்சு கிடிச்சு வித்தரலாம்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். எக்ஸாக்ட்லி, வாயெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். அந்த டயலாக் விக்ரம் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, உண்மையில நிறைய கிரியேட்டிவா பண்றாரு. சோ இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரான பிரவீன் அண்ட் விக்ரம் தான் அடுத்த வாரம் வந்து யாரு தலன் போட்டியில வந்து கனியக்கா கூட மோத போறாங்க. என்னதான் இருந்தாலும் சுபிக்ஷா அவங்கள முதுகுல குத்துனாங்களே, அந்த வலி எப்படி இருக்குன்னு நம்ம விஜய் சேதுபதி கனியக்கா கிட்ட கேட்கும் போது, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆமா சார், ரொம்ப வலிச்சது தெரியுமா, நான் ஒரு வீட்டு தலையா இருந்தாலும் செய்யக்கூடாத காரியம்லாம் பண்ண அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனா சத்தியமா தெரியல என்ன செய்யக்கூடாத காரியம் பண்ணாங்க. நீங்க சோத்துல உப்பள்ளி போட்டதே மன்னிச்சிட்டாங்க, சரி விடுங்க. அப்புறம் கூட சுபிக்ஷா போய் சாரி கேட்கும் போதும் கனியக்கா மன்னிச்சிட்டாங்க. இது வந்து விஜய் சேதுபதியால மன்னிக்க முடியல. ஏங்க உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, வீட்டு தலையா நீங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறீங்க, ஏங்க நீங்க உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு கேட்டது உண்மையாலே விஜய் சேதுபதி சார் சொன்னது ஆக்சுவலியே பாயிண்ட். இதே சேம் விஷயம் மட்டும் பார்வதிக்கு நடந்திருந்தது. சுபிக்ஷா குறவழி கடிச்சிருக்கோம் பாரு. ஃபைனலா இந்த பாருவன் திவாகர் இந்த குவாலிட்டி செக்கர்ஸ் காதலே பலார்னு வைக்க போறாரு விஜய் சேதுபதினு எதிர்பார்த்தா, இந்த ஆள் நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு காரி துப்பிட்டாரு. எங்க காரி துப்பல் பத்தாதுங்க, ஏதாச்சும் பெருசா பனிஷ்மெண்ட் கொடுங்க. இதே பாரு ஆக்சுவலா நல்ல வாட்டர் கேன்ஸ்லாம் சபரியும் சரி ரம்யாவும் சரி எடுத்துட்டு வந்த பாட்டில்ஸ் தான் ரிஜெக்ட் பண்ணி இவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு ஓட்ட உடசல் சுபிக்ஷாக்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்க.
வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். திவாகர் வந்து பலமுறை அதை வந்து ரொம்ப பொறுப்பாக செயல்பட முயற்சி பண்ணதுக்கும் சரி, செஞ்சதுக்கும் சரி, வாழ்த்துக்கள். உண்மைதான். பாரு திவாகரன் கமருதின் இல்லைனா சப்பையா போயிருக்கும் இந்த வீக்கெண்டு. இவங்க பண்ண அட்ராசிட்டியில் பல பேருக்கு பிபிஏ ஏறிச்சு. இதோடவே ஷோ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் டைம் இருக்கே, என்ன பேசணும்னு தெரியாமல் நம்ம விஜய் சேதுபதி கேட்டாப்புல இந்த வீட்டில் யார் நல்ல ஒரு ஃபைட்டர்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் எவன் எதிர்த்து வந்தாலும் அப்படியே ஒத்த ஆளாக 10 பேரை ஹேண்டில் பண்ணுற ஆள் யாருன்னு கேட்கும்போது மெஜாரிட்டியான ஓட்டு நம்ம வாட்டர்வாலன் திவாகர் தான் வந்தது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏனென்றால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு எதிராக ஒரு 10 பேர் இருந்தாலும் இந்த ஆள் வந்து இவ்வளோவா சண்டை போடுறாரு. எனக்கு புரியலப்பா எப்படி தான் அந்த மென்டல் ஹெல்த் இருக்குன்ட்டு. நம்மளாம் ஒரு 4 பேர் சண்டை போட்டாலும் திரும்பி சண்டை போடுவோம். இருந்தாலும் திருப்பி அந்த 4 பேர்கிட்ட திருப்பி 4 வாட்டி சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு ஃபட்டிக் ஆகிடும். ஆனால் இந்த ஆள் வந்து 15 நாளாக சண்டை போட்டுனே இருக்காயா. அது அடுத்து அதிக ஓட்டு வாங்கினது கெமி. பாராட்டி ஆகணும். கெமி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் பிக் பாஸ் ஹவுஸ். ஏன்னா இந்த ஜூஸ் டாஸ்கில் வெறும் பிரவீன் டிக்கல்ஸ் மட்டும் இல்லை, கெமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கிச்சன் டாஸ்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சலிக்காமல் எடுத்து சூப்பராக பண்ணுறாங்க கெமி. பிக் பாஸ் வீட்டில் இந்த சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னா அது கெமி, நானே ஒத்துக்கிறேன். அடுத்து அதிக ஓட்டு வாங்கினது பாரு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். பண்ணாத ப்ராப்ளம் இல்லை, வலிக்காத சண்டை இல்லை. இருந்தாலும் இவங்க மட்டும் நல்லவங்க. இவங்களை எதிர்த்து சண்டை போட்ட குட்டி பொண்ணு சுபிக்ஷா கூட இவங்களுக்கு வந்து நல்லவா இல்லை. என்ன கேவலமாக பேசுது. அதுவும் அன்றைக்கெல்லாம் சுபிக்ஷா வந்து ஒரு சாரி கட்டி வந்தாங்க. அதுக்கு போய் இவ்வளோ சாரி பார்த்தாலே பிடிக்கல சனியன்லாம் திட்டுறாங்க. இதுங்கெல்லாம் புரியல பாரு. இப்போது இதே வார்த்தை உங்ககிட்ட யாருன்னா சொன்னால், இல்லை உங்களை உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து உலக அழகிய கூட நினச்சிருக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்காக வந்து மற்றவங்கள வந்து நீங்கள் வந்து ஷேம் பண்ணக்கூடாது. அவங்க ட்ரெஸ் என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்கள் நன் ஆஃப் த பிஸ்னஸ். அவ்வளோதான் மக்களே, இதோட இழுத்து முட்டாங்க. ரெட் கார்டும் கொடுக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்கல. நாளைக்கு பார்ப்போம். சண்டே மட்டும் எதனாச்சும் பண்ணல, மக்கள் செல்வன் அஃபீஷியலாக மிச்சர் செல்வன்ட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விட்ருவேன். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணலனாலும் ஓகே தான், கரெக்டாக இருந்தால் பர்ட்டா. இந்த ஆளு மக்கள் செல்வன் இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. மிச்சர் செல்வன். பாரு மிச்சர் செல்வன்.